ஹே, சொல்லாம இதுக்கு வெளியே போனேன். யார்கிட்ட சொல்லிட்டு போனோம்? ஏதோ முழுசா பொண்டாட்டியான மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. உன்னோட ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நீ என்ன உண்மையா லவ் பண்ணவே இல்லை. உனக்கு வேண்டியது இதுதான். சாக போற ஃபேமிலி, எமோஷனல் வல்லரபிள்னு, இன்னும் ஈஸின்னு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாடகம் ஆடி இருக்க. எங்க பெரியம்மா ரூல்ஸ் போட்டதுனால ஆசை தீராம சாக விருப்பம் இல்லாம நடுவுல ஓடி போகவும் முடியாம ஏதாவது பண்ணி எல்லாரோட மனசையும் மாத்தி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ற. எதுக்கு இவ்ளோ நியூசன்ஸ்? யூ கேன் ஜஸ்ட் ஃபக் மீ அண்ட் லீவ் நவ. ஆமா, நான் அதுக்குள்ள சாக விரும்பல. வாழ்க்கை ஃபுல்லா வாழணும் உன் கூட. And yes, I want to fuck you. Every day, throughout life. நம்ம பசங்களை பெத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து நம்ம வயசாகி சாகர வரைக்கும் உன் கூட தான். I want to do it. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, நீ ஒன்னா சேர்ந்து சாகர ஃபேமிலில இருந்து வந்திருக்க. சேர்ந்து வாழ்றத பத்திலாம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து போ, பைத்தியம் முடிச்சவன். வைஃப் கிட்ட பேசும்போது கொஞ்சமாவது மரியாதையா பேசணும். போடா. இன்னொரு வாட்டி முண்டோம் கிண்டோன்னு ஏதாவது சொன்ன ஹஸ்பண்ட்னு கூட பார்க்க மாட்டேன். ஒன்னு சொல்லவா ஹேமந்த்? என்னை செல்லோன்னு கூப்பிட்ட தேர்ட் பர்சன் நீ தான். ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா, அதுக்கப்புறம் என்னோட நீலகண்டம் பெரியப்பா. எனக்கு தெரியும் செல்லம். நான் இந்த வீட்டுக்கு வரப்போ ரொம்ப சின்ன பொண்ணு. ஐ வாஸ் ஜஸ்ட் லிட்டில் கேர்ள். எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு 6 வயசு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா நீலகண்டம் பெரியப்பாவை பார்த்தேன். அந்த கால கதைகள்ல வர மாதிரி பார்க்க மகாராஜா மாதிரி தெரிஞ்சாரு. பெரியப்பா இல்ல, அப்பா மாதிரியே பாசமா கிட்ட சேர்த்துக்கிட்டாரு. அவரோட அன்பு பனிமலைய கூட கரைய வச்சிரும். பெரியவங்கன்னா பசங்க தப்பு பண்ணும்போது பனிஷ் பண்ணுவாங்கல்ல, ஆனா அவரு இந்த அரவணைச்சு என் கூட குழந்தையா மாறிடுவாரு. வீணைய தொட்டா ராவண பிரம்மா, கல்வியை கத்து கொடுத்தாரு ராஜகுரு. He was not just a father figure, every girl's best friend. ஹேமந்த், எனக்கு காட், கோஸ்ட் எல்லா நம்பிக்கையும் இருக்கு. ஏதாவது சக்தி இல்லைன்னா நம்ம 2 பேரும் எப்படி இப்படி ஒண்ணு சேர்ந்திருக்க முடியும்? நம்ம கல்யாணம் கூட கோயில்ல நடந்ததுனால நான் ஒத்துக்கிட்டேன். நீ ஏதாவது கண்டுபிடிச்சு இது எல்லாத்தையும் நிறுத்திட்டா ஐ வில் அக்செப்ட் தட் டூ. ஆனா எங்களோட நம்பிக்கைக்கு நீ தடையா இருக்காது. என்ன வளர்த்த கைகள், என் தோலை தட்டி கொடுத்து என்ன வளர்த்தவரு, எனக்கு தைரியம் கொடுத்த கண்கள் எல்லாமே அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு. அவரோட பாடி, சைத்ரா, what's happening? பாடி. சைத்ரா, just relax. எதுக்கு டென்ஷன் ஆகுற? சைத்ரா, சைத்ரா இங்க பாரு. சைத்ரா, சைத்ரா, just relax. இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். ப்ராமிஸ் ஹேமந்த். ப்ராமிஸ் சைத்ரா. மறுபடியும் சந்தேகப்படாம எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணுவியா? நம்ம ஃபேமிலி அப்படி இல்ல, ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோ, என்னோட பெரியம்மா, அந்த பத்மா பெரியம்மா உனக்கு என்ன ஆவாங்க? ஒண்ணும் இல்ல. சரி, நத்திங். அனிருத், வெங்கடேஷ் மாமா, எனக்கு யாரும் எதுவும் இல்ல. நீ வெளியே இருந்து வந்ததுனாலதான் உனக்கு இந்த எமோஷன்லாம் புரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. எங்க பெரியப்பா இல்லைன்னா எங்க பெரியம்மாக்கு கட்டின புருஷன் இல்லாத மாதிரி, எங்களுக்கு அப்பா இல்லாத மாதிரி. அனிருத்துக்கு சரி போதும், படுத்துக்கோ. இங்க படுத்தா எல்லாம் முடிஞ்சிருக்கோன்னு வீட்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்க. பைத்தியம் உனக்கு. Kiss me, good night. சரி, நான் போட்டுமா? பெட்ஷீட்டை போத்திட்டு போ. ஷூர்.
சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் சிமெண்ட்ரி வரைக்கும் கூட்டிட்டு வந்த. இப்ப என்ன பண்ண போற? நமக்கு நிச்சயம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா பணத்தை கூட தோண்டி பார்க்கணும். சரி வா. ஒரு முடி கிடைச்சாலும் போதும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு. ஒன் கண்டிஷன், எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி புதைச்சிடணும். மேல ரோஜா செடியும் வச்சிடலாம். இது எப்படி? பத்ரம், அவர் மறுபடியும் அதே பாடியோட திரும்பி வரணும். மேல போட்ட கல்ல கூட எடுக்கல. இதுதான் நீங்க பண்ண வேலை. மெயின் கேட் கிட்ட போய் ஏதாவது மம்முட்டி இருக்கான்னு பாக்குறியா? நீயே எடுத்துட்டு வா போ. சரி வா, 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நான் இங்கே இருக்கேன். எனக்கு என்னோட பெரியப்பா இங்க துணையா இருப்பாரு. கடவுளே, சரி இரு. யாரது? யாருங்க? ஏய் ஏய், ஒண்ணுதான். ஏய், ஒண்ணுதான். யாரது? ஹேமந்த், ஹேமந்த். யாரது? என்ன பண்றீங்க? யாரது? நிறுத்துங்க. ஏய், ஒண்ணுதான். யாரது? நிறுத்துடா. चैत्रा
நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. இது என்னோட பெரியப்பாவோட